இயேசுவின் இரத்தம் ஜெயம். பின்னர் மோசேயும் ஆரோனும் பார்வோனிடம் வந்து அவனை நோக்கி, பாலை நிலத்தில் எனக்கொரு விழா எடுக்குமாறு என் மக்களை போகவிடு என இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் உரைத்துள்ளார் என்று அறிவித்தனர். அதற்கு பார்வோன், யார் அந்த ஆண்டவர்? அவரது பேச்சை கேட்டு இஸ்ரேலை நான் ஏன் அனுப்ப வேண்டும்? அந்த ஆண்டவரை நான் அறியேன். இஸ்ரேலரை நான் போக விடவும் மாட்டேன் என்று கூறினான். அதற்கு அவர்கள், எபிரேயரின் கடவுள் எங்களை சந்தித்தார். பாலை நிலத்தில் 3 நாள் வழிப்பயணம் செய்து எங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு பலியிடுமாறு எங்களை நீர் போகவிடும். இல்லையெனில் கொள்ளை நோயாலோ வாளாலோ அவர் எங்களை தாக்கி விடுவார் என்று கூறினார். எகிப்திய மன்னன் அவர்களை நோக்கி, மோசே, ஆரோன், நீங்கள் இம்மக்களை அவர்களின் வேலையை செய்ய விடாமல் ஏன் குழப்புகிறீர்கள்? உங்கள் வேலைகளுக்கு செல்லுங்கள் என்று கூறினான். மேலும் பார்வோன், பாருங்கள், நாட்டில் உங்கள் மக்கள் இப்போது பெருந்திரளாயுள்ளனர். அப்படி இருக்க அவர்களை தம் வேலையில் இருந்து ஓய்ந்திருக்க செய்கிறீர்கள் என்றான். அதே நாளில் பார்வோன் மக்களிடம் அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகளுக்கும் மேற்பார்வையாளருக்கும் ஆணை விடுத்து, செங்கல் செய்வதற்காக இம்மக்களுக்கு இதுவரை வைக்கோல் கொடுத்து வந்தது போல் இனி செய்ய வேண்டாம். அவர்களை போய் வைக்கோல் சேகரித்து கொள்ளட்டும். ஆயினும் இதுவரை அவர்கள் அறுத்து கொடுத்த அளவு செங்கல் தயாரித்து கொடுப்பது அவர்கள் கடமை. அதிலிருந்து எதுவும் குறையக்கூடாது. ஏனெனில் அவர்கள் சோம்பேறிகள். இதனால்தான் நாங்கள் போக வேண்டும், எங்கள் கடவுளுக்கு பலியிட வேண்டும் என்று அவர்கள் கூச்சலிட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆட்களுக்கு வேலைப்பழுவை இன்னும் மிகுதியாக்குங்கள். வெற்று பேச்சுகளை நம்பாமல் அங்கே அவர்கள் வேலை செய்யட்டும் என்றான். எனவே வேலை வாங்கும் அதிகாரிகளும் மேற்பார்வையாளர்களும் மக்களிடம் சென்று அவர்களை நோக்கி, பார்வோன் கூறுவது இதுவே, நான் உங்களுக்கு வைக்கோல் கொடுக்க மாட்டேன். நீங்களே போய் உங்களுக்கு தேவையான வைக்கோலை கிடைக்கும் இடத்திலிருந்து சேகரித்துக் கொள்ளுங்கள் என்று அறிவித்தனர். எனவே வைக்கோலுக்கு பதிலாக தாளடி சேகரிப்பதற்காக மக்கள் எகிப்து நாடெங்கும் அலைந்து திரிந்தனர். வைக்கோல் உள்ளபோது செய்து வந்த அளவில் ஒவ்வொரு நாளுக்கும் உரிய வேலை அன்றே முடித்து விடுங்கள் என்று கூறி வேலை வாங்கும் அதிகாரிகள் அவசரப்படுத்தினர். முன்பு நீங்கள் செய்து வந்த அளவுக்கு செங்கல் அறுப்பை வேலையை நேற்றும் இன்றும் ஏன் செய்து முடிக்கவில்லை என்று கேட்டு பார்வோரின் வேலை வாங்கும் அதிகாரிகள் தாங்கள் இஸ்ரேல் மக்கள் மேற்பார்வையாளராக நியமித்திருந்தவர்களை அடித்தனர். இஸ்ரேல் மக்களின் மேற்பார்வையாளர் பார்வோனிடம் வந்து, ஏன் உம் பணியாளர்களை இவ்வாறு நடத்துகிறீர்? உம் பணியாளர்களாகிய எங்களுக்கு வைக்கோல் தராமலேயே செங்கல் அருங்கள் என்று வேலை வாங்கும் அதிகாரிகள் கூறுகிறார்கள். குற்றம் உம் மக்களுடையதாக இருக்க உம் பணியாளர்களாகிய நாங்கள் அடிக்கப்படுகிறோம் என்று கதறினர். அதற்கு அவன், சோம்பேறிகள், நீங்கள் சோம்பேறிகள். அதனால்தான் நாங்கள் போய் ஆண்டவருக்கு பலியிட வேண்டும் என்று கூறிக்கொண்டிருக்கிறீர்கள். எனவே இப்போதே வேலைக்கு செல்லுங்கள். வைக்கோல் உங்களுக்கு தரப்பட மாட்டாது. எனினும் வழக்கமான எண்ணிக்கையின்படி செங்கல் அறுத்து கொடுக்க வேண்டும் என்று கூறினான். அந்தந்த நாளுக்குரிய செங்கல் தொகையிலிருந்து எதுவும் குறைக்கப்பட மாட்டாது என்று சொல்ல கேட்டபோது தாங்கள் இக்கட்டில் மாட்டிக்கொண்டதாக இஸ்ரேல் மக்களின் மேற்பார்வையாளர் கண்டனர். பார்வோனிடமிருந்து திரும்பி வரும்போது தங்களை சந்திப்பதற்காக நின்று கொண்டிருந்த மோசேயையும் ஆரோனையும் அவர்களை சந்தித்து அவர்களை நோக்கி, ஆண்டவர் உங்களை கவனித்து கொள்ளட்டும், உங்களுக்கு தீர்ப்பு வழங்கட்டும். ஏனெனில் பார்வோன் முன்னிலையிலும் அவனுடைய அலுவலர் முன்னிலையிலும் நம்மவர் வாடையை பிடிக்காதவாறு நீங்கள் செய்து விட்டீர்கள். நம்மை கொல்வதற்கான வாளை அவர்கள் கையில் வைத்து விட்டீர்கள் என்றனர். அப்போது மோசே ஆண்டவரிடம் திரும்பி சென்று, என் தலைவரே, இம்மக்களுக்கு நீர் ஏன் தொல்லை கொடுக்கிறீர்? எதற்காக இப்படி என்னை அனுப்பி வைத்தீர்? உமது பெயரால் பேசுவதற்காக பார்வோனிடம் வந்ததிலிருந்தே இம்மக்களுக்கு அவனால் இடர்பாடுதான் ஏற்பட்டது. அத்துடன் நீர் உம் மக்களுக்கு விடுதலை அளிக்கவும் இல்லை என்று கூறினார். ஆண்டவர் மோசேயை நோக்கி, நான் பார்வோனுக்கு செய்ய போவதை நீ இப்போது காண்பாய். என் கைவன்மை கண்டு அவன் அவர்களை போக விடுவான், தன் நாட்டிலிருந்து துரத்தியும் விடுவான் என்றார். கடவுள் மோசேயிடம் பின்வருமாறு கூறினார், நானே ஆண்டவர்.
ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோவுக்கும் ஆண்டவர் என்ற என் பெயரால் என்னை வெளிப்படுத்தி கொள்ளவில்லை எனினும் எல்லாம் வல்ல கடவுளாய் காட்சியளித்தவர் நானே. மேலும் அவர்கள் அந்நியராக அலைந்தபோது தங்கியிருந்த கானா நாட்டை அவர்களுக்கு கொடுப்பதாக அவர்களுடன் உடன்படிக்கை நிலைநாட்டியதும் நானே. மேலும் எகிப்தியர் அடிமைப்படுத்தி வைத்துள்ள இஸ்ரேல் மக்களின் புலம்பலை கேட்டு என் உடன்படிக்கையை நினைவு கூர்ந்துள்ளேன். நீ இஸ்ரேல் மக்களிடம் சொல்ல வேண்டியது, நானே ஆண்டவர். எகிப்தியரின் பார சுமைகளை நான் உங்களிடமிருந்து அகற்றுவேன். அவர்கள் உங்களை அடிமைப்படுத்துவதிலிருந்து விடுவிப்பேன். ஓங்கிய கையாலும் மாபெரும் தண்டனை தீர்ப்புகளாலும் நான் உங்களுக்கு மீட்பளிப்பேன். உங்களை நான் என் மக்களாக தேர்ந்தெடுப்பேன். உங்களுக்கு கடவுளாக நான் இருப்பேன். எகிப்தியர் சுமத்திய பார சுமைகளை அகற்றி உங்களை விடுவித்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் நானே என்பதை அப்போது நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் நான் கொடுப்பதாக வாக்களித்த அந்த நாட்டிற்கு நான் உங்களை கூட்டிக் கொண்டு செல்வேன். அதை உங்களுக்கு உரிமை சொத்தாக கொடுப்பேன். நானே ஆண்டவர். இவற்றையெல்லாம் மோசே இஸ்ரேல் மக்களிடம் எடுத்து சொல்லியும் மன ஏக்கத்தையும் வேலையின் கொடுமையையும் முன்னிட்டு அவர்கள் மோசேக்கு செவி கொடுக்கவில்லை. ஆண்டவர் மோசேயை நோக்கி, எகிப்திய மன்னனாகிய பார்வோன் தன் நாட்டிலிருந்து இஸ்ரேல் மக்களை அனுப்பிவிடும்படி நீ அவனிடம் போய் சொல் என்றுரைத்தார். மோசே ஆண்டவரிடம் பேசி, இஸ்ரேல் மக்களே எனக்கு செவி சாய்த்திருக்க பார்வோன் எவ்வாறு எனக்கு செவி சாய்க்கப் போகிறான்? நானோ பண்பட்ட உதடுகள் இல்லாதவன் என்று சொன்னான். ஆண்டவர் மோசையோடும் ஆரோனோடும் பேசி எகிப்து நாட்டிலிருந்து இஸ்ரேல் மக்களை கொண்டு வருவதற்காக இஸ்ரேல் மக்களிடமும் எகிப்திய மன்னன் பார்வோனிடமும் செல்லும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார். அவர்களின் மூதாதையர் வழிவந்த குடும்ப தலைவர்கள் இவர்களே. இஸ்ரேலின் தலைமகனான ரூபனின் புதல்வர் ஆனோக்கு, பல்லு, எட்சரோன், கர்மி இவைகளே ரூபன் வழிவந்த குடும்பங்கள். சிமியோனின் புதல்வர் யமுவேல், யாமின், ஓகாது, யாக்கின், சோபார், கானானிய பெண்ணின் மகன் சாவுல் இவைகளே சிமியோன் வழி வந்த குடும்பங்கள். தம் தலைமுறைகளின் வரிசைப்படி லேவியின் புதல்வரின் பெயர்கள் கேர்சோன், கோகாத்து, மெராரி. லேவி வாழ்ந்தது 132 ஆண்டுகள். கேர்சோனின் புதல்வர் லிப்னி, சிமேய் இவர்கள் தம் தம் குடும்பங்களுக்கு தலைவர்கள். கோகாத்தின் புதல்வர் அம்ராம், இட்சகார், எப்ரோன், உசியல். கோகாத்து வாழ்ந்தது 133 ஆண்டுகள். மெராரியின் புதல்வர் மக்லி, மூசி இவைகளே தலைமுறை வரிசைப்படி லேவியின் குடும்பங்கள். அம்ரான் தன் தந்தையின் சகோதரி ஆகிய யோக்கபேது என்பவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டான். அவனுக்கு அவள் ஆரோன், மோசே என்பவர்களை பெற்றெடுத்தாள். அம்ராம் வாழ்ந்தது 137 ஆண்டுகள். இட்சகாரின் புதல்வர் கோராகு, நெபேகு, சிக்ரி. உசியலின் புதல்வர் மீசாவேல், எல்சாபான், சித்ரி. அம்மினதாபின் மகளும் நகசோனின் சகோதரியுமான எலிசபாவை ஆரோன் மனைவியாக்கி கொண்டார். அவருக்கு அவள் நாதாபு, அபிஹு, எலையாசர், இத்தாமர் என்பவர்களை பெற்றெடுத்தாள். கோராகின் புதல்வர் அசீர், எல்கானா, அபியசாபு இவைகளே கோராகின் குடும்பங்கள். ஆரோனின் மகன் எலையாசர் பூற்றியல் என்பவனின் புதல்வியருள் ஒருத்தியே தனக்கு மனைவியாக கொண்டான். அவனுக்கு அவள் பிரகாசு என்பவனை பெற்றெடுத்தாள். தம் குடும்ப வரிசைக்கேற்ப லேவியரின் மூதாதையருள் தலைவர்கள் இவர்களே. தம் தம் அணிவகுப்பின்படி இஸ்ரேல் மக்களை எகிப்து நாட்டிலிருந்து வெளியேற செய்யுங்கள் என்று ஆண்டவரிடம் கட்டளை பெற்ற ஆரோனும் மோசேயும் இவர்களே. இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து வெளியேற செய்வதற்காக எகிப்திய மன்னனாகிய பார்வோனுடன் பேச்சுவார்த்தை நடத்தியவர்களும் மோசே, ஆரோன் ஆகிய இவர்களே. அக்காலத்தில் எகிப்து நாட்டில் ஆண்டவர் மோசேயுடன் பேசி அருளினார். ஆண்டவர் மோசேயுடன் பேசி, நானே ஆண்டவர், நான் உன்னோடு பேசுவதையெல்லாம் எகிப்திய மன்னன் பார்வோனிடம் நீ எடுத்துக்கூறு என்று அறிவித்தபோது மோசே ஆண்டவரிடம், பாரும், நான் பண்பட்ட உதடுகள் இல்லாதவன், பார்வோன் எவ்வாறு எனக்கு செவி கொடுக்கப் போகிறான் என்றார்.